என்னடா ஒரு பக்காவான ஒரு ஆக்ஷன் படம், அதுவும் தேசப்பற்று படம். கொஞ்சம் கூட புரொபகேண்டா இல்லாம இருக்கேன்னு ஒரு மைல்டான டவுட் வந்தது. மக்களே மொத்த புரொபகேண்டா வஞ்சத்தையும் செகண்ட் பார்ட்ல வச்சிருக்கீங்களா? இதுக்கேன்டா நீங்க தேசப்பற்றெல்லாம் நடுவுல கொண்டு வந்தீங்க? படம் முதல்ல என்ன பிடிச்சிருக்குன்றத நான் சொல்லிடுறேங்க. படம் மேக்கிங்காக சூப்பராக இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல். அதுலேயும் ஒரு ரன்வீர் சிங்லாம் வந்து காட் மோடு, அதுவும் ஆக்ஷன்லாம் வேற லெவல் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்லைனாலும் இதுலேயும் வந்துட்டு அந்த கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாரு. மாதவன் போன பார்ட்டில் இருந்ததோட இந்த பார்ட்டில் இன்னும் கொஞ்சம் அதிகமான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. வழக்கம் போல சாராஜனுக்கு இதுலேயுமே மினிமல் ரோல் தான். பட் சஞ்சய் தத்துக்கும் இதுலேயும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. அவர் வர 2-3 இடங்களில் சிரிப்பு வந்தது ஒழிய பட் சீக்கிரமே முடிஞ்ச மாதிரி ஒரு ஒப்பீனியன் தான் எனக்கு. அதை தாண்டி கேரக்டர்ஸாக பார்க்கும்போது எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் போன வாட்டி அக்ஷய் கண்ணா பண்ண அளவுக்கு இந்த வாட்டி வில்லன் ரோல் இருந்ததுன்னு கேட்டால் இல்லை, அது ஒரு பெரிய வருத்தம் தான். அதை தாண்டி விஷுவலி படம் பார்க்குறப்போ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. என்ன சொல்ல போனால் உண்மையாகவே பாகிஸ்தானுக்கே நம்ம போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தாங்க. மேக்கிங் பிரமாதம், ப்ரொடக்ஷனாலி பிரமாதம். அது சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லாம் எவ்வளோ நாள் வச்சாலும் தெரியல. டே நைட் வச்சிருப்பாங்க, எத்தனை பேர் வச்சிருப்பாங்க தெரியல. அவ்வளோ ஒர்க் இருந்தது. அவ்வளோ க்ளோஸ் வித் ரியாலிட்டி கொண்டு வரணும் அவ்வளோ சிம்பிள் கிடையாது. காஸ்டியூம் முதல் கொண்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பர்ஃபெக்டாக வேலை பார்த்தா இந்த அளவுக்கு ஒரு 4 மணி நேரம் படத்தை கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் நம்மள 4 மணி நேரம் உட்கார வைக்க முடியும். ஸோ அப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒர்க் பண்ண அந்த உழைப்பு படத்தோட அவுட்புட்டில் நல்லா தெரியுது. 4 மணி நேரம் போனதே தெரியல, சூப்பராக இருந்தது. ஸோ கண்டென்ட்டாக பார்க்குறப்ப ரொம்பவே நல்லா இருந்தது. பட் பிரச்சனை இங்கே என்னன்னா, போன பாட்டில் நிறைய இடங்களில் உண்மை சம்பவத்தோட அந்த ரியல் ஃபுட்டேஜ் சேர்த்து வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க சொன்ன கதையை நம்மளால ஏற்றுக்க முடிஞ்சது. அவங்களோட சேர்த்து நம்ம பார்க்குறப்போ நம்மளுக்கும் அது பெயின்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப எமோட் ஆச்சு. நம்மளோட ஏதோ ஒரு வகையில் நம்மளோட தேசப்பற்று அது ட்ரிகர் பண்ணிச்சு. பட் இந்த படத்தில் என்ன பிரச்சனைனா, போன வாட்டி காட்டினதுல 90% ஸ்டோரியில கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. அது உண்மை சம்பவம். 10% கொஞ்சம் ப்ரொபகேண்டா இருந்தது. பட் இந்த 90% அந்த 10% காணாம போச்சு. ஆனா இந்த படத்துல ஒட்டுமொத்தமா 90% ப்ரொபகேண்டாவை தான் முயற்சி பண்ணிருக்காங்க. 10% தான் கதை. ஏன்னா எந்த இடத்துலயுமே உண்மை சம்பவத்தோட ஃபுட்டேஜோ விஷயங்களோ எங்கேயுமே இங்க வந்து அவங்க நேரடியாக காட்டல. படத்தோட காட்டும் போது ஓகே, படத்துல ஒரு சில விஷயங்கள் அவங்க உண்மைன்னு சொல்லலாம். பட் அது எந்த அளவுக்கு ரியல் நம்மளுக்கு தெரியணும், நம்மளுக்கு நடந்தது ஏதாவது ஒன்று நம்மளுக்கு தெரியணும்ல. அது ஃபுட்டேஜ் வச்சிருக்கலாம், சம்பவங்களை வச்சிருக்கலாம், வைக்கல. அதுக்கு காரணம் என்ன நம்ம யோசிக்கணும்ல. அதுதான் இங்க பிரச்சனை. மோர் ஓவர் 2016 தேசம் இந்த தேச மக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கான ஒரு மிக முக்கிய காரணம் டிமானிட்டைசேஷன் தான். பட் அதுக்கு ஒரு காரணம் சொல்லிப்பாங்க பாருங்க. அப்பா சாமி, என்ன காரணம்டா, காது இருக்குன்றதுனால ஏறி சேவிங்களா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. இது வந்து பேட்ரியாட்டிசமா ப்ரொபகேண்டாவான்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பேட்ரியாட்டிசம், செகண்ட் பார்ட் வந்து ப்ரொபகேண்டா தான். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஒரு விஷயத்தை வந்து ஜஸ்டிஃபை பண்றது ஒரு படம் எடுத்து வைக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணணும்ன்றது தான் என்னோட கருத்து. பட் டு பி ஆனஸ்ட், மேக்கிங்கா பார்க்குறப்போ இதுக்கப்புறம் ஒரு படம் வந்து 4 மணி நேரம் உட்கார வைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது, ரொம்ப கஷ்டம் தான். பட் அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்க டீம். அதுக்கு காரணம் படத்துல அவங்க அதை கொண்டு வந்து மேக்கிங் தான். பட் கதைன்னு வரும்போது அவங்க கோட்டை விட்டாங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இது பக்காவா ப்ரொபகேண்டா படம் தான். ஸோ ஓவரால் எனக்கு துறைந்த எந்த அளவுக்கு வந்து ப்ராப்பரா பக்காவான ஒரு மேக்கிங் ஆக்ஷன் படமா இருந்ததுன்னா 100 நான் 60 கொடுப்பேன். பட் அதுவுமே மேக்கிங்காக மட்டும் தான். பட் இந்த 40 மார்க் நான் லிஸ்ட் பண்ணதுக்கு ஒரே ரீசன் ப்ரொபகேண்டா. இது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கான ப்ரொபகேண்டா படம் தான். எந்த விதத்திலுமே மக்களுக்கு இது வந்து உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் அப்படின்னு சொல்றது கூட இதுல வந்து நான் ஏத்துக்க மாட்டேன். அந்த அளவுக்கு இதுல வந்து ரொம்ப பட்டவர்த்தமா அந்த ப்ரொபகேண்டாவை காட்டிட்டாங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி படம் பிடிக்கும், நீங்க பிஜேபியோட ஆட்கள்லாம் தாராளமாக போய் பாருங்க. சில்லறை சதர் ஒன்று உங்களுக்கான படம் தான் இது. அதை தாண்டி மற்றவங்க தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இந்த படம் பார்க்கலாம், அவ்வளவுதான். ஸோ தொடர்ந்து உங்களுக்கு சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you next time. I'll be back for more. Check it out again.